ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவுக்கு எனக்கு கண்டென்ட் என்ன மேக் பண்ணுறதே தெரில. அது மட்டும் இல்லாமல் டைமிங்கும் இல்லை எனக்கு வீடியோ போட. ஸோ நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி தான் டெலிவரி ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பார்சலும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பார்சல் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மீஷோவில் நான் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன ஆர்டர்னு பார்க்கலாம். நான் திறந்துட்டு ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பார்சல் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நைல் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி. உங்களுக்கு நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. உங்களுக்கு அந்த உள்ளே பார்க்க பிங்க் கலராக தெரியுதா, வெளியே பார்க்க அவ்வளோ பிங்க் கலர் தெரியாது, டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைல்ஸ் இதுலேருந்து எடுக்கணும், எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்காக நான் இப்போ காமிக்கிறேன். அதை பிக்கவே முடியல. என்னடா பிக்கவே முடியலன்னு பார்த்தா, இதுக்கு மேலே ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க காய்ஸ். பாருங்களேன், இந்த ஷீட்டை பிச்சுட்டு தான் இதை ஒட்டின போல இருக்குது. நான் இதை தெரியாமல் இது கூட போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நம்ம நைல்ஸ்லேருந்து ஒட்டிக்கிறோம். ஸோ இப்போ நான் ஒன்று எடுத்துருக்கேன்னா, நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கா, இதை எடுக்கிறேன். இது இப்போ எடுத்து இந்த மாதிரி ஹேண்டில் நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் கரெக்டாக என்னோடய ஹேண்டுக்கு ஃபிட்டாக வர மாதிரி வச்சுட்டேன். தெரியுதா? பார்க்க ஒரு நைல்ஸ் மாதிரி இருக்குது, பட் இது நைல்ஸ்லாம் கிடையாது. நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். அழகாக இருக்குது பார்க்க. வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் பார்க்க சூப்பராக கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிக்கணும். இப்போ நம்ம பிச்சுட்டோன்னா அது அந்த க்ளூ ஒட்டிக்கும். அந்த க்ளூவில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேக் நெயில்ஸாக எடுத்துக்கலாம். நான் டிசைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபேக் நெயில்ஸை இதுக்கு மேலே க்ளூ தெரியுதா? இந்த ஃபேக் நெயில்ஸ் மேலே இந்த க்ளூ இந்த நெயில்ஸை அப்படியே வச்சுக்கணும். அழுத்தி ஓட்டிட்டேன். சில ஃபேக் நெயில்ஸ் நம்ம கம் போட்டு தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நான் அப்படியே அந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு வெட்டிட்டேன். ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்டிக்கர்ஸ் நான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் நான் பயோவில் கொடுத்துருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ். இந்த 100 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கினா இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். அப்படியே இது எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, லைனாக கொடுத்துருக்காங்க. பெரிய ஃபிங்கர், குட்டி ஃபிங்கர் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெயில் ஆர்ட்லாம் பண்ணுற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு நெயில்ஸ் வளர்க்கணுன்னு ஆசை, பட் எனக்கு நெயில் வளரவே வளராது. அதுவும் வளர்ந்துச்சுனாலும் நான் கடிச்சு துப்பிடுறேன். ஸோ இப்போ நான் சில ஃபேக் நெயில்ஸ் நம்ம கம் போட்டு விட்டனால இப்படி பண்ணக்கூட இப்படியே வந்துடும். பட் நான் இதை போட்டு இப்படி பண்ணி பார்த்தேன், வரல. இப்படி பண்ணி பார்த்தேன், நல்லா புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணி பார்த்தாலும் வரல. இது நல்லா அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.